கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சம்பவத்தை கண்டித்து கோவையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஆர்ப்பாட்டம். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களை முன்வைத்து வரும் நாட்களில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படாமல் இருக்கவும், மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் குறிப்பாக கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திட வேண்டும் என்றும், கள்ளுக்கடைகளை திறப்போம் என்றும், சுதேசியை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே. சி. ராஜா, கோவை மண்டல தலைவர் திரு நெல்லை பரணி சுதர்சன், கோவை மண்டல செயலாளர் திரு பாலகிருஷ்ணன், கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு இடையர்காடு பாஸ்கர் மற்றும் திருப்பூர், ஈரோடு, கோயமுத்தூர், கரூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், கிளை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திடவும், தமிழகம் முழுவதும் கள்ளு கடைகளை திறந்திடவும் மாபெரும் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், அது ஒழிக்க முடியல கவர்மெண்டால. அவங்களுக்கு கொடுக்குற 10 லட்சம் ரொம்ப தப்பான, அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி, கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுக்கு சரி நம்ம இருந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது சாராயம் குடிக்கிறவங்க. அதனால் அதை கண்டிப்பாக முதல்ல தடுக்கணும். அதுக்கு பதிலாக கள்ளுக்கடை அரசாங்கமே எடுத்து நடத்தணும். அரசாங்கம் ஏற்கனவே கள்ளுக்கடை நடத்தியிருந்தது தான், புதுசு இல்லை, ஏற்கனவே நடத்தியிருந்தது எம்ஜிஆர் அரசாங்கத்தில். அதனால் அதில் கண்டிப்பாக கள்ளுக்கடை திறக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக அரசாங்கமே திறக்கணும். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நல்லது தான், உடம்புக்கு நல்லது தான், கெடுதி எதுவும் கிடையாது. கள்ளுக்கடை திறக்கிறதுனால பனைமரங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகும், விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வரும். தமிழ்நாடு அரசுக்கு வருமானம், விவசாயிகளும் வாழ்வாங்க, அவங்களும் ஒரு பாதிப்பும் எதுவும் இருக்காது. அதனால் கள்ளுக்கடை திறக்கணுன்றது தான் எங்களுடைய முழுமையான ஆதரவு. கள்ளுக்கடை திறக்கணும், அப்போ தான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். அதே மாதிரி படிப்படியாக டாஸ்மார்க்கும் குறைச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கு பதில் மது குடிக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு மையம் திறந்து அவங்கள மது குடிக்க விடாமல் எப்படி பண்ணணுன்றக்காக அதுக்காக அங்கே மறுவாழ்வு மையம் நிறைய ஆரம்பிங்க. அவங்க அது குடிக்கணுன்ற அவசியமே இல்லை, குடிக்காமல் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க. இல்லை குடிக்கிறது என்னென்ன தவறு, அதனால் குடும்பம் எவ்வளோ பாதிக்கின்றதை அரசாங்கம் அதுக்கான பள்ளிக்கூடம் மாதிரி திறந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க அதுக்கு செலவு பண்ணுங்கள். இந்த கள்ளச்சாராயம் குடித்தவங்க செத்தவங்களுக்குலாம் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு அதுக்கு செலவு பண்ணி தமிழ்நாட்டு மக்களை வாழ வைங்க. இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு டைமில் ஒருத்தர் சொன்னாங்க. இப்போ அங்கே அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இளம் இன்னும் அதிகமாகிட்டே தான் வராங்க. இப்போ கள்ளச்சாராயத்தில் பிறந்த குழந்தையோட வந்து 10 லட்சம் வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பார்க்கறது கஷ்டமான இருக்குது. அதனால் அதை தடுக்கிறதுக்கு அது கள்ளு சாராயம் தான் இல்லை, பிராந்தி விஸ்கி குடித்தாலும் எல்லாரும் சாவ தான் செய்கிறாங்க. அதனால் போதை தான். அதான் அதோட மோசமானது கஞ்சா, அபின், கொக்ரைன், அது மாதிரி நிறையா. தமிழ்நாடு தான் இந்தியா உலகத்துக்கே மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. அதனால் அது முழுமையாக அதில் செய்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. அவங்கள முழுமையாக பயங்கரமான தண்டனை கொடுத்து அவங்கள இது பண்ணோம். அதே மாதிரி ரவுடிங்கெல்லாம் அங்கங்கே குத்தி கொலை வெட்டு குத்துன்றாங்க. அவங்களாம் என்கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. ரவுடிகளை கொலை பண்ணோன்னா அவங்க பாட்டு கத்திட்டு சுற்றி தான் இருக்காங்க. ஆம்சாங் பெரிய தலைவர், தமிழ்நாடு தலைவரை அவரே கொலை பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு 6 பேர் கொலை பண்ணுறாங்க. அவர் கையில் கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் தெரியாமல் நடக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டான ஆளை பிடிங்க. இதில் இது வரைக்கும் சரியான ஆளை பிடிக்கல. இவங்க சம்மந்தப்பட்டமா 6 பேர் தான் வந்திருக்காங்க அன்றைக்கி கொலை செய்கிற இடத்துல. ஆனால் 8 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இதெல்லாம் தவறான யார் கரெக்டாக பண்ணான்றது சிபிஐக்கு கொடுங்க. எல்லாம் உங்களால் முடியலன்னா சிபிஐக்கு எல்லா விசாரணையும் கொடுத்து முழுமையாக எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து இது பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள்.